எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா இப்பிரபஞ்சத்தில் என்ற வார்த்தைக்கு ஏற்ப அவனியில் அவதரித்து அடியேனின் உயிர் காத்து அன்பெனும் அமுதூட்டி அறம் எனும் நெறி காட்டி பண்பு எனும் பாதையிலே பாரினில் நம்மை வாழ வைத்துக் கொண்டு இருக்கும் இறைவனுக்கு நன்றி கூறவும் இறை ஆசிரியரை பெறவும் வந்திருக்கும் விசுவாசபுரம் பங்கு இறை சமூகத்தை ஆண்டவர் இயேசுவின் பெயரால் அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகின்றீர் என்ற இறை வார்த்தையின் வழியாக கடந்த ஆண்டுகளில் நம்மோடு துணை நின்று நண்பனாக அன்பனாக பயணித்து நாம் செய்த பணிகள் தொழில்கள் போன்ற எல்லா நிலைகளிலும் உடனிருந்து வழி நடத்திய நமது பங்கு பாதுகாவலர் புனித மேக்சிமிலியன் மரிய கோல்வே அவர்களுக்கு நன்றி கூறி மகிழ்வோம். ஒரு சாதாரண மனிதனாக இம்மண்ணில் மலர்ந்து மறை சாட்சியாக இம்மண்ணை விட்டு மறைந்த புனிதரான மேக்சிமிலியன் மரிய கோல்வே அவர்களின் பெருவிழாவினை நாம் இன்று கொண்டாடி மகிழ்கிறோம். கடவுள் மீது கொண்ட அன்பால் தனது உயிரை ஒரு குடும்பத்திற்காக தியாகம் செய்த மாபெரும் புனிதர் தனக்கென்று வாழாமல் பிறருக்கென்று வாழ்ந்து தியாகம் செய்தும் விட்டு கொடுத்தும் வாழ்ந்து சென்றார். இச்சமூகத்திடம் பெற்றுக்கொண்டவர்களை காலம் மறந்து விடுகிறது. ஆனால் இச்சமூகத்திற்கு கொடுத்தவர்களை காலம் பொன் எழுத்துக்களில் பொறித்து வைத்துள்ளது. அவர்தான் நமது பாதுகாவலர் புனித மேக்சிமிலியன் மரிய கோல்வே அவர்கள். தூய்மையான வாழ்விற்கும் வீரமான விசுவாச வாழ்விற்கும் ஆசைப்பட்ட நம் புனிதரை போன்று நாமும் தூய்மைக்கும் விசுவாசத்திற்கும் முக்கியத்துவம் கொடுப்போம். ஆம் அன்பு இறை மக்களே, வல்லவன் இயேசுவில் வாழ்ந்து புனிதரில் நல் மதிப்பீடுகளை தாங்கி உண்மை அன்பினை உளமாற கூடி புனிதம் பெற இக்கல்வாரி பலியில் இணைவோம்.
இந்த பள்ளியின் தலைமகன் இயேசுவை நாம் படிப்பினையாக்கி பயணம் செய்வோம். வருக வருக இன்று வருக வாழ்வை தேடுவோமே. வாழும் வழியில் இன்று வாழ்ந்தால் வாழவும் மலரும். அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக ஆண்டவர் இயேசுவுடைய பெயரால் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைய திருப்பலியானது சரவணன் குடும்பத்தினர் கருத்துப்படி அமல ஜோதி உடல் சுகத்திற்காகவும் குடும்ப நலனுக்காகவும், இமாக்குலேட் அனுஷா பர்னபாஸ் கருத்துப்படி இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், டயானா தனுஷ் கருத்துப்படி இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும் இந்த திருப்பலி அர்ப்பணம் செய்யப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம்மை படைத்து காக்கும் தந்தையினுடைய அன்பும், நம்மை மீட்டெடுத்த இயேசு கிறிஸ்துவின் அருளும், நம்மை ஆண்டு நடத்தும் தூய ஆவியின் ஆசி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, புனிதருடைய பரிந்துரையை தேடி பலிப்பீடம் நாம் சூழ்ந்து நிற்கின்றோம். நம்முடைய உள்ளத்தின் கதவுகளை திறந்து நம்முடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவர் முன்பாக எடுத்து வைத்து ஜெபிப்போம். நம்முடைய புனிதர் நமக்காக பரிந்து பேசி இறைவனுடைய அருளை முழுமையாக பெற்றுக் கொடுக்க இத்திருப்பலியில் நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம். திருப்பலியினுடைய ஒரு முக்கியமான நேரம் இது. திருப்பலியின் மொத்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தடையாக இருக்க நம்முடைய குற்றங்களையும் பாவங்களை நினைத்து பார்த்து மனவருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுகிற நேரம் இது. இந்த தூய மறைவுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் ஏற்று மனவருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகன் குறித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தை திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும், எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவரே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. காலங்களை எல்லாம் கடந்த இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கற்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்திற்கும் மேலாக அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்து உம் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள நீ அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருக்குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நாள்தோறும் உணவை உண்ணுங்கள், திராட்சை ரசத்தை பருகுங்கள். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. ஞானம் தனக்கு ஒரு வீட்டை கட்டி இருக்கின்றது, அதற்கென 7 தூண்களை செதுக்கி இருக்கின்றது. அது தன் பலி விலங்குகளை கொன்று திராட்சை ரசத்தில் இன்சுவை சேர்த்து விருந்து ஒன்றிற்கு ஏற்பாடு செய்தது. தன் தோழிகளை அனுப்பி வைத்தது. நகரின் உயரமான இடங்களில் நின்று, அறியா பிள்ளைகளே இங்கே வாருங்கள் என்று அறிவிக்க செய்தது. மதிகேடருக்கு அழைப்பு விடுத்தது. வாருங்கள், நாள்தோறும் உணவை உண்ணுங்கள், நான் கலந்து வைத்துள்ள திராட்சை ரசத்தை பருகுங்கள், பேதமையை விட்டுவிடுங்கள், அப்பொழுது வாழ்வீர்கள், உணர்வை அடையும் வழியில் செல்லுங்கள் என்றது. இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நன்றி நன்றி தலைவா. நான் பேரு பெற்ற
என்னை பெயர் சொல்லி அழைத்தார் என் இறைவா, நன்றி நன்றி தலைவா. நன்றி நன்றி தலைவா. இரண்டாம் வாசகம். ஆண்டவருடைய திருவுளம் யாது என புரிந்து கொள்ளுங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 15 20 முடிய. சகோதர சகோதரிகளை, உங்கள் நடத்தையை பற்றி மிகவும் கருத்தாயிருங்கள். ஞானமற்றவளாய் வாழாமல் ஞானத்தோடு வாழுங்கள். இந்த நாள்கள் கொள்ளாதவை, ஆகவே காலத்தை முற்றும் பயன்படுத்துங்கள். ஆகவே அறிவிலிகளாய் இராமல் ஆண்டவருடைய திருவுளம் யாது என புரிந்து கொள்ளுங்கள். திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள், இது தாறுமான வாழ்வுக்கு வழிகோலும். மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள். உங்கள் உரையாடல்களில் திருப்பாடல்கள், புகழ்பாக்கள், ஆவிக்குரிய பாடல்கள் ஆகியவை இடம்பெறட்டும். குளமார இசைப்பாடி ஆண்டவரை போற்றுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எல்லாவற்றிற்காகவும் எப்போதும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி கூறுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Hallelujah.
எனது சதையை உண்டு எனது ரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர். நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6. இறை வார்த்தைகள் 51 முதல் 58 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நான் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலுடைய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர் தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. இதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய புனிதராகிய இந்த மேக்சிமிலியன் மரிகோல்பேவுடைய பெருவிழாவை கொண்டாடும் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புனித மேக்சிமிலியன் மரிகோல்பேவுடைய வாழ்க்கையை அலசி பார்க்கின்ற பொழுது அவர் அன்னை மரியாவின் மீது ஆழ்ந்த பக்தி உடையவராக இருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அதன் வழியாக அன்னை மரியாள் உடைய பண்புகளை தன்னுடைய பண்புகளாக அவர் மாற்றினார். நமது நாட்டிற்காக தன்னையே தியாகம் செய்த காந்தியடிகளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது கூட அவருடைய வாழ்விலே பலவிதமான மாற்றத்திற்கும் அவருடைய வாழ்வின் நல்ல பண்புகளை மாற்றுவதற்காக, நல்ல பண்புகளாக மாற்றுவதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் இரண்டு பெண்மணிகள். ஒன்று, காந்தியடிகள் சிறு வயதிலே தன்னுடைய வீட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு பெண்மணி. அவருடைய பெயர் ரம்பா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியானவள். காந்தியடிகள் ஒவ்வொரு முறையும்
அந்த ரம்பா என்ற பெண்மணியோடு வெளியே சென்று வருவார். சிறுவராக இருந்த அந்த காலகட்டத்திலே வெளியே சென்று வீடு திரும்புகின்ற பொழுது இரவு நேரம் ஆகிவிட்டதால் ஒரு முறை காந்தியடிகள் அச்சம் கொள்கின்றார். அந்த அச்சத்தை பார்த்தவுடன் அந்த ரம்பா என்ற பெண்மணியானவள் காந்தியடிகளும் சொல்கின்றாள், ஏன் அச்சம் கொள்கின்றாய்? கவலை கொள்ளாதே. எப்பொழுதெல்லாம் உன்னுடைய வாழ்விலே அச்சம் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் உன்னுடைய வாழ்விலே சோர்வு வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் உன்னுடைய வாழ்விலே அமைதியற்று இருக்கின்றாயோ, எப்பொழுதெல்லாம் உன்னுடைய வாழ்விலே மகிழ்ச்சி இழந்தவனாக இருக்கின்றாயோ, அந்த நேரத்திலே ஆண்டவருடைய நாமத்தை சொல்லிப்பார். ஆண்டவர் உனக்கு உறுதுணையாக இருப்பார் என்று அவருக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அன்று முதல் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் காந்தியடிகள் தன்னுடைய போராட்டத்தின் போது விடுதலைக்காக போராடுகின்ற ஒவ்வொரு தருணத்திலே பலவிதமான சோதனைகள், பலவிதமான துன்பங்கள், பலவிதமான வேதனைகள் மத்தியிலும் ஆண்டவருடைய நாமத்தை மட்டுமே சொல்லிக்கொண்டு ஆங்கிலேயருக்கு எதிராக போர் தொடுத்து வெற்றியை நமக்கு தந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் ஆண்டவருடைய நாமத்தை சொல்வதற்கு கற்றுக் கொடுத்தவள் ஒரு பெண்மணி. அதே போல காந்தியுடைய வாழ்விலே மற்றொரு நல்ல பண்புகளாக இருப்பது என்னவென்று பார்க்கின்ற பொழுது எதையும் அமைதியான முறையிலே சாதிக்கக்கூடிய திறம் படைத்தவராக அவர் இருந்தார். அவர் எப்படி இந்த நல்ல பண்புகளை கற்றுக்கொண்டார் என்று பார்க்கின்ற பொழுது அவருடைய மனைவி கஸ்தூரிபாய் என்பவரிடம் இருந்தால் இந்த நல்ல பண்பை அவர் கற்றுக்கொண்டிருக்கிறார். அவருக்கு வயது 13 இருக்கின்ற பொழுது அவருடைய மனைவி 11 வயதிலே திருமணம் செய்து கொள்கின்றார்கள். அப்பொழுது குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்திலே ஒரு முறை தன்னுடைய மனைவி கோயிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்புகின்றார். அப்பொழுது காந்தியடிகள் அவரை பார்த்து சொல்கின்றார், நீ வெளியே கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாது, போனா அங்கு இருக்கின்ற இளைஞர்கள் எல்லாம் உன்னை கேலி கிண்டலும் செய்வார்கள், எனவே நீ வெளியே செல்லக்கூடாது என்று கட்டளை பிறப்பிக்கின்றார். ஆனால் காந்தியடிகள் நினைத்தார் மனைவி வெளியே செல்ல மாட்டார், கோயிலுக்கு மற்றும் வெளி இடங்களுக்கு செல்ல மாட்டார் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த தருணத்திலே மறுநாளும் தன்னுடைய மனைவியானவள் கோயிலுக்கு சென்று திரும்பி வருகின்றார். அப்பொழுது காந்தியடிகளுக்கு கோபம் வருகிறது. ஒரு கம்பை எடுக்கின்றார், மனைவியை அடிக்க தொடங்குகிறார். உங்க வீட்டில் நீங்க கணவன் மனைவி அடிக்கிற மாதிரி அல்லது மனைவி கணவன் அடிக்கிற மாதிரி அடின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. அடியின் உச்சகட்டத்திலே அவங்க ஒண்ணுமே சொல்லல, அமைதியாக இருக்கிறார். ஒரு வார்த்தை கூட அவருடைய வாயிலிருந்து வரவில்லை. ஆச்சரியமாக இருக்கிறது, எப்படி இந்த இவள் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அமைதியாக இருக்கிறாள் என்று அவர் ஒன்றுமே சொல்லாமல் சென்று விடுகிறார்கள். மறுநாள் வருகிறது, அவள் மீண்டுமாக கோயிலுக்கு சென்று திரும்பி வருகின்றார். இப்பொழுதும் காந்தியடிகளுக்கு கோபம் வருகிறது. மீண்டுமாக கம்பை எடுத்து அடி என்று அடிக்கின்றார். கடைசியாக இதோடு என்னுடைய மனைவி கோயிலுக்கு செல்ல மாட்டார் என்று ஒரு திருப்தியோடு காந்தியடிகள் செல்கின்றார். 3ஆம் நாளும் மனைவி கோயிலுக்கு சென்று திரும்பி வருகின்றார். இப்பொழுது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, சொல்லிப்பார் தள்ளிப்பார் தள்ளிகளை என்று சொல்வது போல இப்பொழுது காந்தியடிகள் அமைதி கொள்கின்றார். இவளை திருத்துவது என்பது முடியாத காரியமாக இருக்கிறது என்று அமைதியாக இருந்து சிந்திக்கின்ற பொழுதுதான் அவருக்கு தெரிகிறது, அவள் என்னை வெற்றி கொண்டாள். ஒரு நல்ல காரியத்தை செய்கின்ற பொழுது அமைதியான வழியில் கூட நாம் வெற்றி பெற முடியும் என்பதை அவள் எனக்கு கற்றுத் தருகின்றாள் என்று அவர் புரிந்து கொள்கின்றார். அந்த அமைதியை கொண்டுதான் நமக்கு காந்தியடிகள் விடுதலையை பெற்றுத் தந்தார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அமைதியான முறையிலும் நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ளலாம் என்று தன்னுடைய மனைவியிடமிருந்து அவர் கற்றுக்கொள்கின்றார். இவ்வாறாக காந்தியடிகள் 2 நற்பண்புகளையும் 2 பெண்மணியிடம் இருந்து கற்றுக்கொண்டது போல நமது புனிதராகிய மேக்சிமிலியன் மரிய கோல்பி அவர்களும் தன்னுடைய நற்பண்புகளை அன்னை மரியாளிடமிருந்து கற்றுக்கொள்கின்றார் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் ஒரு தூய்மையான
வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை அன்னை மரியாதையிலிருந்து கற்றுக்கொள்கின்றார். தனக்காக வாழக்கூடாது, பிறருக்காகவே வாழ வேண்டும். நான் வாழும் வாழ்க்கை பிறருக்காகவே இருக்க வேண்டும் என்பதை அன்னை மரியாள் வழியாக புனித மேக்சிமிலின் அவர்கள் கற்றுக்கொள்கின்றார்கள். 1930 ஆண்டிலே நாசி படையினர் ஹிட்லருடைய ஆட்சியிலே யூதர்கள் எல்லாம் அடிமையாக நடத்தப்படுகிறார்கள். சிறையில் அடைக்கப்பட்டு வேதனைக்கு உட்படுத்தப்படுகின்ற அந்த காலகட்டத்திலே சில யூதர்கள் மற்றும் எங்க செல்வதென்று தெரியாமல் அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருக்கின்ற பொழுது நமது புனிதர் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கின்றார், அவர்களை பாதுகாக்கின்றார். இந்த செய்தியானது நாசி படைகளுக்கு தெரிய வருகிறது. இவர் அடைக்கலம் கொடுக்கிறார் யூதர்களுக்கு என்று 1939 ஆண்டிலே கைது செய்யப்படுகின்றார். கைது செய்வது மட்டுமல்லாமல் சித்திரவதைக்கு ஆளாக்கப்படுகின்றார். அப்படி சில நாட்களாக சிறையிலே சித்திரவதை பட்ட அந்த புனிதர் மீண்டுமாக விடுதலை செய்யப்படுகின்ற பொழுது வெளியே வருகின்றார். மீண்டும் சில நாட்களுக்கு பிறகாக 1941 ஆண்டிலே மீண்டும் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகின்றார். அந்த நேரத்திலே முன்பு பட்ட வேதனையை விட சித்திரவதை விட மேலான சித்திரவதைக்கு இவர் ஆட்கொள்ளப்படுகின்றார். அப்படி இருக்கின்ற காலகட்டத்திலே தான் அவர் இருந்த அந்த சிறையில் இருந்து ஒரு மனிதன் தப்பித்து ஓடிவிடுகின்றார். அதற்கு பதிலாக 10 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பட்டினி சாவுக்காக அவர்களை தேர்வு செய்கிறார்கள். அவர்களுடைய மத்தியிலே ஒரு நபர் பிரான்சிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார். அவர் அழுகின்றார், ஐயோ நான் இறந்து விட்டால் என்னுடைய குடும்பத்தை யார் காப்பாற்றுவார் என்று அழுகின்ற பொழுதுதான் நமது புனிதர் முன் சென்று அவனுக்கு பதிலாக நான் சாவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னையே கையளிக்கின்றார். இவ்வாறாக பட்டினி அறையிலே இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனும் சாகின்ற பொழுது அவனுக்கு நல்ல சாவை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு பாவ சங்கீதம் கொடுத்து அவர்களுக்கு நல்ல சாவினை ஏற்படுத்திக் கொடுக்கின்றார். இவ்வாறாக 9 நபர்களும் சாகின்றார்கள். ஆனால் புனிதர் மட்டும் சாகவில்லை, கல்லு போல உட்கார்ந்து இருக்கார். இவரை ஒண்ணுமே செய்ய முடியாது என்று நினைத்த அந்த இந்த கண்காணிப்பாளர் என்ன செய்கிறார் என்றால் கடைசியாக விஷ ஊசி அவருடைய உடலிலே செலுத்திய வண்ணம் அவர்களை சாகடிக்கின்றார்கள். பிறருடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக பார்த்தவர் தான். பிறர் மீது இரக்கம் காட்டக்கூடியவராக நமது புனிதர் இருக்கிறார் என்றால் அந்த இரக்கம் அன்னை மரியாதையிலிருந்து அவர் பெற்றுக் கொள்கின்றார். பிறர் படுகின்ற துன்பத்தை தன்னுடைய துன்பமாக அவர் நினைக்கின்றார். இவ்வுலகமே மீட்பு பெற வேண்டும் என்று அன்னை மரியாள் தன்னையே முழுமையாக கையளித்தது போல நமது புனிதரும் பிறர் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காகவே தன்னையே முழுமையாக தியாகம் அளிக்கக்கூடிய ஒரு புனிதராக நம் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்வதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஜெய் சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசர் செஞ்சிக்கோட்டையை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு நெருங்கிய நண்பர் மகத் சிங் என்று சொல்லக்கூடியவர். இவ்வாறாக நல்ல ஒரு ஆட்சியை செய்து 2 பேரும் நல்ல ஒரு நண்பர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்திலே நவாப் என்று சொல்லக்கூடிய ஒரு எதிரி ஜெய்சிங் செஞ்சிக்கோட்டையை ஆட்சி செய்வது என்பது அவருக்கு பிடிக்கவில்லை. எப்படியாவது ஜெய்சிங்கை நாம் வெற்றி கொள்ள வேண்டும் என்று வெறியோடு அங்கு மிகுமாக திரிந்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே அவர் சிந்திக்கின்றார், ஒருவேளை நான் ஜெய்சிங்கை வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் மகத் சிங் அவரோடு இருக்கும் வரையில் அது சாத்தியமற்றதாக இருக்கிறது. ஒருவேளை மகத் சிங் இல்லை என்றால் நாம் ஈஸியாக எளிதாக நாம் கண்டிப்பாக செஞ்சிக்கோட்டையை வெற்றி கொள்ளலாம் என்று சிந்திக்கின்ற அந்த காலகட்டத்திலே மகத் சிங் என்பவருக்கு திருமணமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுதான் சரியான தருணம் என்று நினைக்கின்ற நவாப் என்று சொல்லக்கூடிய அவருடைய எதிரி ஜெய்சிங்கை எதிர்த்து போர் செய்வதற்காக தன்னுடைய படைகளோடு செல்கின்றார். இதை கேள்விப்பட்ட மகத் சிங் தன்னுடைய மனவரையில் இருந்து எழுந்து போர்க்களத்திற்கு தன்னுடைய நண்பருக்காக போர் செய்வதற்காக செல்கின்றார். இவ்வாறாக அங்கு போர் செய்கின்ற பொழுது அங்கு இருந்த வீரரால்
பகவத் சிங் என்பவர் குத்தி கொலை செய்யப்படுகின்றார். இதை பார்த்து கொண்டிருந்த ஜெயசிங் கோபத்தின் உச்சகட்டத்திலே அங்கிருந்த வீரர்களை அனைவரையும் கொலை செய்துவிட்டு கடைசியாக நண்பன் இல்லாத இந்த உலகிலே நான் மட்டும் எப்படி வாழ்வது என்று நினைத்த அவர் தன்னிடமிருந்த அந்த வாளினை மேலே தூக்கி இதயத்தை வாளை நோக்கி வைத்தார். வாள் இதயத்தை ஊடுருவி அன்றே மண்ணிலே சாய்ந்து மடிந்தார். தன்னுடைய நண்பனுக்காக தன் உயிரையே கொடுக்க துணிந்த பகவத் சிங் அவருக்காக தான் என்னுடைய நண்பன் இல்லாத உலகிலே நான் வாழ முடியாது என்று சொன்ன ஜெயசிங்கை போல பிறருக்காக வாழ்வதன் வழியாகத்தான் நம்முடைய வாழ்வின் அர்த்தம் உள்ளதாக இருக்கிறது என்பதை இவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இவர்களைப் போல நாமும் பிறருக்காக வாழ்வதன் வழியாகத்தான் நம்முடைய வாழ்வு ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்க முடியும் என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாளிடமிருந்து கடவுளுக்கு ஏற்ற நம்பிக்கைக்குரியவராக அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்வை நகர்த்தினார். ஒவ்வொரு மனிதனும் இவ்வுலகிலே படைக்கப்படுகின்ற பொழுது கடவுள் அந்த மனிதன் மீது நம்பிக்கை கொள்கின்றார். இந்த மனிதன் எனக்காக முறை சாட்சியாக சாவான் அல்லது என்னுடைய திட்டத்தின்படி இந்த மனிதன் வாழ்வான் என்ற ஒரு நம்பிக்கையோடு கடவுள் இந்த உலகிலே ஒவ்வொரு மனிதர்களையும் படைக்கின்றார்கள். அப்படி படைக்கையிலே சில மனிதர்கள் சுயநலவாதியாக கடவுளுடைய திட்டத்தை அறிந்து கொள்ளாமல் தனக்காக மட்டுமே வாழக்கூடிய மனநிலையுடைய மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி இருக்கிறையிலே நம்முடைய புனிதர் அப்படி வாழவில்லை. கடவுளுடைய திட்டம் என்னவோ அதற்கு ஏற்ப நம்பிக்கைக்குரியவராக கடவுளுக்கு நம்பிக்கைக்குரியவராக தன்னுடைய வாழ்விலே வாழ்ந்து காட்டியவர் தான் நமது புனிதராக இருக்கிறார். ஜிம்காரி பில் என்று சொல்லக்கூடிய இரண்டு நபர்கள் சிறு வயதிலே நல்லதொரு நண்பர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருவரும் இராணுவ வீரர்களாக மாற வேண்டும் என்று ஆசை கொண்டு இராணுவத்திலே சேர்கின்றார்கள். இராணுவ வீரர்களாக மாறுகின்றார்கள். எதிரி நாடுகளோடு போர் செய்வதற்காக அருகிலே நின்று கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அவருடைய கேப்டன் இரண்டு பேரை பிரித்து, பில் நீ அந்த பக்கம் போ, பில்காரி நீ இந்த பக்கம் போ சொல்லிட்டு இரண்டு பேரை பிரிக்கின்றார்கள். இரண்டு பேரும் இரண்டு திசையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது எதிர்பாராத விதமாக எதிரி நாட்டிலிருந்து வருகின்ற ஒரு அணுகுண்டானது பில் என்று சொல்லக்கூடிய அந்த நண்பர் இருக்கக்கூடிய பகுதியிலே விழுகின்றது. ஐயோ என்ற ஒரு சத்தத்திலே அவன் மண்ணிலே சாய்கின்றான். உடனே ஜிம்காரி பில்லை தூக்குவதற்காக ஓடுகின்ற பொழுது கேப்டன் சொல்கின்றார், அவனை தூக்க வேண்டாம், அவன் இறந்து விட்டான், அவனை அப்படியே விட்டுவிடு என்று சொல்கின்றார். ஆனால் இவர் அப்படி விட்டுவிடவில்லை. கேப்டனுடைய கட்டளையை மீறி ஓடி செல்கின்றார். அவருடைய உடலை தூக்கி கொண்டு வருகின்றார். அப்பொழுது பார்க்கின்ற பொழுது அவர் இறந்திருக்கிறார். அப்பொழுது கேப்டன் அவரை பார்த்து சொல்கின்றார், நான் அப்பவே சொன்னேன் அல்லவா, அவன் இறந்து விட்டான், அவனை அப்படியே விட்டுவிடு என்று. அப்பொழுது ஜிம்காரி அவர் சொல்கின்றார், நான் அங்கு செல்லும் வரை என்னுடைய நண்பன் சாகவில்லை. அவன் சொன்ன வார்த்தைகள், யார் வராவிட்டாலும் நீ மட்டும் வருவாய் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தேன். என்னுடைய நம்பிக்கைக்கு நீ துரோகம் செய்யவில்லை. இனிமேல் நான் சாவதற்கு தயாராக இருக்கிறேன். நீ என்னுடைய குடும்பத்தை பார்த்து கொள்வாய் என்ற நம்பிக்கையோடு தன்னுடைய உயிரை தன்னுடைய மடியிலே அவர் உயிர் துறந்தார் என்று சொல்லி தன்னுடைய கேப்டனிடம் எடுத்து சொல்கின்றார். அப்பொழுது ஜிம்காரி கேப்டனிடம் சொல்கின்றான், ஒருவேளை உங்களுடைய கட்டளைக்கு ஏற்ப நான் அங்கு செல்லாமல் இருந்திருந்தால் என்னுடைய நண்பனுக்கு நான் துரோகம் செய்திருப்பேன் அல்லவா, அவனுடைய நம்பிக்கைக்கு நான் துரோகம் செய்திருப்பேன் அல்லவா என்று சொல்லுகின்ற பொழுது அவனுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் மடமடவென்று வழிந்தோடுகின்றது. அவர் இயேசுவே பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை படைக்கின்ற பொழுது நீ எனக்காக வாழ்வாய், என்னுடைய திட்டத்திற்காகவே வாழ்வாய், நீ மறைசாட்சியாகவே வாழ்வாய் என்றுதான் நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் படைக்கின்றார். ஆனால் நாம் ஆண்டவர் நம் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கைக்கு ஏற்ப நாம் வாழவில்லை என்றால் நாம் கடவுளுக்கு துரோகம் செய்தவர்களாக மாறிவிடுகின்றோம்.
நமது புனிதர் அப்படி வாழவில்லை. கடவுள் அவர் மறைசாட்சியாகவே சாக வேண்டும் என்று திட்டம் தீட்டினார். அதன் வழியாக அவரை மறைசாட்சியாக வாழ்ந்து மடிந்தார். நாமும் கடவுளுடைய திட்டத்தை அறிந்தவர்களாக நம்முடைய சுயநலத்திற்காக வாழாமல் கடவுள் நம்மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கைக்கு ஏற்ப வாழ்வோம். அதன் வழியாக இறை ஆசிரை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்வோம். ஆமென். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன அன்பு ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு நம்முடைய இதயங்களை திறந்து நம்முடைய தேவைகளை நாம் எடுத்து வைத்து ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, உன் திருவுடலாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், கரவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் ஆகியோர் அனைவரையும் உன் பாதம் அர்ப்பணிக்கிறோம். உன் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டியெழுப்பவும், உன் அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாளெல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை புரிய வேண்டும் என்று புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பே வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள் என்றவரே என் இறைவா. திருமணம் என்னும் பந்தத்தால் இணைக்கப்பட்ட தம்பதியர்கள் அனைவரும் கிறிஸ்துவ திருமணத்தின் நோக்கம் மற்றும் பயன்களை அறிந்து வாழவும், அன்பு விட்டு கொடுத்தல் போன்றவற்றை கடைபிடித்து வாழவும், இந்நாட்களில் கருத்து வேறுபாட்டினால் பிரிந்து கிடக்கும் குடும்ப உறவுகள் அன்பால் கட்டி எழுப்பப்பட்டு திருக்குடும்பமாய் வாழ வரமர வேண்டும் என்று புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பே வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தாயும் தந்தையுமான இறைவா, உடலுள்ள நோயினால் வேதனையுறும் அனைவரையும் நீர் இரக்கத்துடன் கண்ணோக்கி அவர்களின் வேதனையை தணித்து நிறைவான உடல் உள்ள நலத்தை அளித்து காத்திட வேண்டும் என்றும், இன்று எமது சமூகத்திலே வீணான விவாதங்களாலும் குழப்பங்களாலும் தவறான போதனைகளாலும் பிடிவாதத்தாலும் உறவை முறித்து விசுவாசத்தை மறந்து பாதை மாறி செல்லும் அனைவர் மீதும் மனமிறங்கி உமது வழியில் செல்ல அவர்களை வழிபடுத்தி அருள வேண்டும் என்று புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பே வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நலன்களால் எம்மை நிரப்புபவரே எம் இறைவா, நிலமும் மனமும் குளிர நீர் தந்த மழைக்காக நன்றி. பயிர் வளர போதிய இயற்கை காடு சூழ்நிலையை தந்து வேளாண்மை ஏற்றம் பெறவும், பொருளாதாரம் பெருகவும், குடும்பங்களில் அமைதி மகிழ்ச்சி பெருகவும்,
படிக்கும் மாணவர்கள் சிறந்த ஞானம் பெற்று திகழவும், வேலை வாய்ப்பு, திருமணம், குழந்தை வரம் வேண்டுவோர் உமது அருளால் பெற்றுக் கொள்ளவும் வரம் வேண்டும் என்று புனித மேக்சிமிலியன் மரிய கோல்வே வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளை நம்முடைய புனித வழியாக ஆண்டவருடைய திருப்பாதத்திலே மௌனமாக எடுத்து வைத்து ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் எல்லாம் வல்லவர், உம்மால் எல்லாம் கூடும் என்ற முழுமையான நம்பிக்கையோடு எங்களுடைய தேவைகளை எல்லாம் உம்முடைய பலிப்பீடத்தின் முன்பாக எடுத்து வைத்திருக்கின்றோம். இரக்கத்தோடு செவிசாய்த்து தகுந்த நேரத்தில் தக்க தருணத்தில் விடை கொடுக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரை மாட்சிமை மிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை நீர் ஏற்றருளும். அதனால் நீ தகுந்தவற்றை உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் வாழ் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனென்றால் கடவுள் தன்மையில் விளங்கிய தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெற செய்தருளினார். எனவே அவர் அனைத்திற்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் முடிவில்லாத மீட்பின் காரணரானார். ஆகவே தூதர்கள் அதிதூதர்களோடும் அரியணை சூழ்வோர், ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. கரிசா நிசா நிச நிரப்ப கரிசா சனித நிரப்ப சானித பனித பர சட பர சனித தூயவ 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். தூயவ 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஒரு நிமிடம் மௌனமாக ஆண்டவர் நற்கருணை வடிவில் பலிப்பிடத்தில் எழுந்தருளி வர இருக்கின்ற நேரத்தில் இந்த பெருவிழாவிலே நம்முடைய புனித வழியாக எந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசையோடு வந்திருக்கின்றோமோ அதை நம்முடைய உள்ளத்தில் மனக்கண்களில் கொண்டு வந்து மௌனமாக ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு இவை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
திருவுடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வேனாஸ், எல்லா திருநிலையினரை அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில்களும் எம் சகோதர சகோதரிகளையும் நம் குடும்பங்களில் மரித்த ஆன்மாக்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருபக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும், இங்கே கூடியிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவர் மீதும், இந்த பலி ஒப்புக் கொடுப்போர் மீதும் இன்று யாருக்காய் மன்றாடுகிறோமோ அவர்கள் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவளுடைய கணவராகிய புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமை மிகு மறை சாட்சியர், எங்கள் பங்கின் பாதுகாவலர்
புனித மேக்ஸ்மெல்லியன் மரிய கொள்பி ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை எந்நாளும் புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவழி பெரியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதிக்காகவும் சமாதானத்திற்காகவும் ஆண்டவரை நோக்கி உருக்கமாக மன்றாடுகின்ற நேரம் இது. இறைவா, என்னுடைய உள்ளத்திலும் என்னுடைய குடும்பத்திலும் அமைதியையும் சமாதானத்தையும் தாரும் என்று சொல்லி நமக்காக நற்கருணையில் பலிப்பீடத்தில் எழுந்தருளி வந்திருக்கின்ற ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். பலவிதமான நோய்களினால் உள்ளத்திலும் குடும்பத்திலும் அமைதியும் சமாதானத்தையும் இழந்து தவிக்கின்றவர்களை ஆண்டவருக்காக ஒப்புக் கொடுப்போம். மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவராக இருக்கின்ற ஆண்டவரே, ஆம் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி எங்களை குணப்படுத்தி நாங்கள் இழந்து போன அந்த அமைதியும் நிம்மதியும் திருப்பி தாரும் என்று சொல்லி கடவுளை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, எடுக்கின்ற காரியங்களில் வெற்றி இல்லாமல், செய்கின்ற தொழில்களில் முன்னேற்றம் இல்லாமல், பொருளாதார பிரச்சனைகளினாலும் கடன் பிரச்சனைகளினாலும் உள்ளத்திலும் குடும்பத்திலும் சமாதானத்தை இழந்து தவிக்கின்றவர்களை பாதம் ஒப்புக் கொடுக்கின்றோம். நம்முடைய அன்பு வளர்ப்பு தகப்பனோடு தச்சு தொழில் செய்து உழைப்பின் மேன்மையை உணர்ந்தவரே, நாங்கள் எடுக்கின்ற காரியங்களில் வெற்றியை கொடுத்து செய்கின்ற தொழில்களை முன்னேற்றத்தை கொடுத்து ஆண்டவரே, அதனால் நாங்கள் இழந்து போன அந்த சமாதானத்தை எங்களுக்கு திருப்பி தாரும் என்று சொல்லி கடவுளை நோக்கி ஜெபித்தோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களை சுற்றி இருக்கின்ற தடைகள் எத்தனையோ இருக்கின்றன.
நல்ல காரியங்களுடைய வாழ்க்கை நடைபெறுவதில்லை என்று சொல்லி அதை நினைத்து உள்ளத்திலே அமைதியும் சமாதானத்தை தொலைத்து நிற்கின்றவர்களை உன் பாதம் ஒப்புக் கொடுக்கின்றோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமணமாகாமல் இருக்கின்றதே, திருமண காரியங்களுக்காகவும் திருமணமானாலும் கருவறையில் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கின்றவர்களை, நல்ல நிலபுலன்களை வாங்க வேண்டும், வீடுகளை கட்ட வேண்டும், தொழிற்கருவிகளை வாங்க வேண்டும், தொழில்களை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தாலும் ஆண்டவரே, தடைகள் மேல் தடைகள் வந்து நம்முடைய குடும்பத்தில் நிம்மதியை இழந்து தவிக்கின்றோம். நீரே தடைகளை அகற்றி நற்காரியங்கள் எல்லாம் நம்முடைய குடும்பங்களை நடைபெறச் செய்து நாங்கள் இழந்து போன அந்த நிம்மதியை திருப்பி தாரும் என்று சொல்லி கடவுளை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் சிறிய சிறிய காரியங்களை கூட விட்டுக் கொடுக்க முடியாத மனப்பான்மையினால் உறவுகளில் விரிசல் ஏற்பட்டு நிம்மதியையும் சமாதானத்தையும் அமைதியையும் தொலைத்து நிற்கின்றவர்களை பாடம் ஒப்புக் கொடுக்கின்றோம். நல்லதொரு ஞானத்தை தான் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு முறைதான். இந்த வாழ்க்கையிலே உறவுகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து வாழவும், சந்தேக நோய்களை எங்களை விட்டு அகற்றவும், மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மையை ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்து பிரிந்து கிடக்கின்ற உறவுகளை எல்லாம் ஒன்றிணைத்து இதனால் நாங்கள் இழந்து போன அந்த நிம்மதியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவரே திருப்பி தாரும் என்று சொல்லி கடவுளை நோக்கி ஜெபிப்போம். இந்த ஆண்டவரே, இந்த நேரத்தில் துரோகங்களினால் வீழ்ந்து அதனால் குடும்பத்தில் நிம்மதியும் சமாதானத்தையும் இழந்து தவிக்கின்றவர்களை பாதம் கொடுக்கின்றோம். நல்லது செய்ய சென்று தீமைக்குள் அகப்பட்டு எழுந்திருக்க முடியாமல் இருக்கின்றவர்களை நீதாமை வீழ்ந்து கிடக்கின்ற ஒவ்வொருவரையும் கரம் பற்றி தூக்கி எழுப்பி தீமைகளும் தீயவர்களும் எங்களை நெருங்க விடாமல் தடுத்து ஆண்டவரே, இந்த துரோகங்களினால் வீழ்ந்து அதனால் நிம்மதியும் சமாதானத்தையும் இழந்து தவிக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதித்து நீதாமை புத்துயிர் கொடுத்து அமைதியையும் சமாதானத்தையும் தாரும் என்று சொல்லி நமக்காக நற்கருணை வடிவில் எழுந்திருந்திருக்கு ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். நம்முடைய அன்பு சீடர்களுக்கு நீ கட்டளையிட்டீரே, எந்த இல்லத்திற்குள் நுழைந்தாலும் முதலில் அமைதி உண்டாகட்டும் என்று சொல்லி வாழ்த்துகள் என்று சொல்லி கட்டளையிட்டு அனுப்பியீரே. இந்த நேரத்தில் என்னுடைய புனிதருடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் என்னுடைய உள்ளத்திலும் என்னுடைய குடும்பத்திலும் அமைதியும் சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஆண்டவரே நீ கட்டளையிடும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். நிலையானது உம்மிரக்கம் தான், நிஜமானது உம் பேரன்புதான்
ஏசையா 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 ஏசையா. இதோ இறைவனுடைய சம்மதி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இந்த சம்மதியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. இயேசுவிலே மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நடைபெற இருக்கின்ற திவ்ய நற்கருணை இந்த உறவின் பந்தியில் நல்ல விதத்திலே தயார் செய்திருக்கின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கெடுக்கவும். மற்ற சபையினர், மற்ற அன்பு உறவுகள், நீங்கள் இருக்கின்ற இடத்திலே இருந்து கொண்டு செபித்துக் கொண்டிருங்கள். பந்தலில் வெளி ஆலயத்திற்கு முகப்பில் இருக்கின்றவர்களும் சரி, ஆலயத்திற்குள் இருப்பவர்களும் சரி, அங்கே இருந்து திவ்ய நற்கருணை அங்கு கொண்டு வந்து கொடுக்கப்படும். மீட்கின்ற நேரமிது.
இறையேசுவிலே மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் இங்கு இருக்கின்ற அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், சகோதரர்கள் சார்பாக திருவிழா வாழ்த்துக்களை இதயத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்வோடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். எல்லோரும் கரவழி எழுப்பி இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார நிகழ்வுகள் திங்கள், செவ்வாய், வியாழக்கிழமையிலே வழக்கம் போல காலையிலே திருப்பலியும், புதன், வெள்ளி, சனிக்கிழமையிலே மாலையிலே திருப்பலியும், வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கும் 8 மணிக்கும் வழக்கம் போல திருப்பலி நடைபெறும். 8 மணி திருப்பலி முடிந்தவுடனே கொடி இறக்கமானது நடைபெற இருக்கிறது. பிரியமானவர்களே, இப்பொழுது திருப்பலி முடிந்த உடனேயே நமது புனிதர் வழியாக இறைவன் இந்த வருடம் முழுவதுமாக நமக்கு செய்த அரும்பெரும் செயல்கள் எல்லாவற்றையும் நினைத்து அன்னை மரியாள் எவ்வாறு எல்லாவற்றையும் இதயத்திலே சிந்தித்து வந்தார்களோ அதே போல சிந்தித்தவர்களாக இந்த அர்த்தமுள்ள தேர்பவனியை நாம் கலந்து கொள்வோம். முதலிலே குழந்தைகள் செல்ல பேண்டு பாட்டி முன்னாடி செல்வாங்க. குழந்தைகள், பெண்கள் 2 பகுதியிலும், ஆண்கள் எல்லோருமாக ஜெபித்துக் கொண்டு செல்வோம். அதான் சோதனைகள் வரும், பேசலாமா, சிரிக்கலாமா, வேறு ஏதாவது டயலாக் அடிக்கலாமா, நிறைய கண்டிப்பாக சோதனைகள் வரும். எல்லாவற்றையும் கடந்து கரங்கள் எல்லாரும் ஜெபமாலை பிடித்துக் கொள்ளுங்கள். ஜெபமாலை சொல்கின்ற பொழுது மரியாயின் சேனையினர் அவரோடு இணைந்து நாம் இறைவனுக்கு ஜெபமாலை ஜெபித்தவர்களாக, நன்றி சொல்லவர்களாக ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கின்ற பொழுது இறைவா உமக்கு நன்றி, தெய்வமே உமக்கு நன்றி, ஆசிர்வதியும் போற்றுகிறேன் என்று சின்ன சின்ன ஒரு மனவழி ஜெபத்தை சொல்லி நமது தேர் திருவிழாவை நாம் கொண்டாடுவோம். வழக்கம் போல தேர் வீதிகளிலே தேரானது வரவர இருக்கிறது. இறுதியில் இங்கே வந்தவுடனே நற்கருணை ஆசீர் அதோடு நிறைவு பெற இருக்கிறது. பிரியமானே, எல்லோருமாக இவ்வாறு கடந்த ஏறக்குறைய 5-6 நாட்களாக நாம் ஆன்மீகத்திலே பயணம் செய்திருக்கிறோம். இறைவனுக்கு இந்த நேரத்திலே நன்றி செலுத்துவோம். பிரியமானவர்களே, திருவிழாவிற்கு நீங்கள் செய்த அனைத்து உதவிகளுக்கும் தேர் பவனி வந்தவுடனே உங்களுக்கு நன்றிகள் தெரிவிக்கப்படும். பிரியமானவர்களே, உறுதி பூசலும் புது நன்மையும் வாங்க இருக்கின்ற குழந்தைகளுக்கு ஒரு அறிவிப்பு. பெற்றோரை கவனித்துக் கொள்ளுங்கள். வருகின்ற திங்கள், செவ்வாய், வியாழக்கிழமை, திங்கள், செவ்வாய், வியாழக்கிழமையிலே மாலையிலே 5:30 மணியிலிருந்து 7 மணி வரைக்குமாக அவர்களுக்காக சிறப்பான அந்த வகுப்புகள் நடைபெற இருக்கிறது. எனவே தவறாது யாரெல்லாம் முதல் நன்மையும் உறுதி புசலும் பெற இருக்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக இந்த சிறப்பு வகுப்புகளில் கலந்து கொள்ளுங்கள். அதே போல வருகின்ற செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு ஒரே ஒரு திருப்பலியாக நடைபெறும். 7:30 மணிக்கு நமது கோவை ஆயர் அவர்கள் நமது பங்கிற்கு வர இருக்கிறார்கள். அவர்களை நாம் அழைத்து வர வேண்டும். எனவே முதல் நன்மையும் உறுதி புத்தகம் வாங்குகின்ற குழந்தைகள் 7:15 மணிக்கு வந்திருக்க. அதே போல பெற்றோர்கள், பங்கு மக்கள் எல்லாரும் சேர்ந்து நமது ஆயர் அவர்களை நமது ஆலய முகப்பிலே வரவேற்போம். சரியாக 8 மணிக்கு திருப்பலியும், அந்த திருப்பலியிலே நமது குழந்தைகளுக்கும் அருள் சாதனங்கள் நமது ஆயர் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இதுவரைக்கும் நமது வயநாட்டிற்கு நிறைய உதவிகள் செய்திருக்கிறீர்கள். இதுவரைக்கும் முதல் பகுதியாக 27,900 ரூபாய் நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். உங்களுடைய அன்பின் காணிக்கைக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தேர் பவனி எடுப்பதற்கு முன்னால் உங்களுடைய பெயர்களை வேண்டுதல் தேர் பவனியாக எழுத விரும்புகிறவர்கள் அங்கு எழுதி கொண்டிருக்கிறார்கள். தயவுசெய்து பெயர்களை பதிவு செய்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மக்களே, தவறுதலாக சொல்லிவிட்டேன். கடந்த வாரம் காணிக்கை 27,900 ரூபாய். நன்றி. இப்பொழுது குருக்களுக்கு மட்டும் நன்றி சொல்லுகின்ற ஒரு சிறிய ஒரு நிகழ்வாளர் நடைபெற இருக்கிறது. ஏனென்றால் அருள் தந்தைகள் முடித்துவிட்டு அவர்கள் பங்கிற்கு செல்ல வேண்டும். இனி முதலாக அருள் தந்தை ஜெயசீலன் அவர்கள் தற்சமயம் புனித பாத்திமா அன்னை ஆலயத்திலே பங்கு தந்தையாக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். திருவிழாவிற்கு வந்து இந்த மாலை நேர திருப்பலியை நிறைவேற்ற வேண்டும் என்று அவரை கேட்டுக்கொண்டேன். உடனடியாக தந்தை அவர்கள் நம்மோடு வந்திருக்கிறார்கள். எனவே நமது பங்கின் சார்பிலே தந்தை அவர்களுக்கு ஒரு ஷால் ஒன்று போற்றப்படும். அதற்கு அடுத்ததாக ஒரு அன்பளிப்பு கொடுக்கப்படும்.
நன்றி ஃபாதர். அருமையாக இருந்த உங்களுடைய திருப்பலி, உங்களுடைய ஜெபங்கள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அடுத்ததாக தொலைதூரத்திலிருந்து ஏறக்குறைய 500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருந்து நாங்கள் உங்களை மறக்கவில்லை, மறக்கவும் முடியாது என சொல்லி ஆரல்வாய் மொழியிலிருந்து நமக்கு முன்னாள் உதவி பங்கு தந்தையவர்கள் கடந்த 2 நாட்களாக வந்து இன்றைக்கு சிறப்பாக ஒரு அற்புதமாக மேக்ஸ்மிலியன் மரிய கொடியை பற்றி ஒரு நல்ல ஒரு மறைவுரை கொடுத்திருக்கிறார்கள். அன்பை, உறவை பகிர்ந்திருக்கிறார். எனவே தந்தை அவர்களுக்கு நமது குடும்பத்தின் சார்பில் ஒரு ஷால் போற்றி ஒரு அன்பளிப்பை கொடுக்க அன்போடு அழைக்கிறேன். அடுத்ததாக RS புரம் பங்கு தந்தை பால்ராஜ் அவர்கள் எனது வகுப்பு தோழர். ஏறக்குறைய 45 ஆண்டுகளாக பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக நான் வருகிறேன், உறவை பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி இந்த மாலை நேரத்தில் நம்மோடு இணைந்து நமக்காக திருப்பலிகளை ஜெபித்திருக்கிறார். எனவே தந்தை அவர்களுக்கு ஒரு சிறிய அன்பளிப்பு கொடுக்கும்படியாக அன்போடு கேட்பது. நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக அருள் தந்தை ரோஜ் அவர்கள் நல்லாயன் மருத்துவ கல்லூரியிலிருந்து மகிழ்வை, உறவை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார். அவர்களுக்கும் நமது நன்றிகளும், வாழ்த்துக்களும், பாராட்டுகளும். அடுத்ததாக அருள் தந்தை கென்னடி அவர்கள் கவுண்டம்பாளையம் பங்கிலிருந்து தர்போஸ்காவிலிருந்து நமது உறவை, அன்பை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார். அவர்களுக்கும் நமது நன்றிகளும், வாழ்த்துக்களும், பாராட்டுகளும். அடுத்ததாக அருள் பணியாளர் ரெண்டி லாரன்ஸ் அவர்கள் மேட்டுப்பாளையம் புனித அந்தோனியார் பங்கிலிருந்து பங்கு தந்தையாக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அழைப்பை ஏற்று மகிழ்ச்சியிலே கலந்து வந்திருக்கிறார். வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அடுத்ததாக அருள் பணியாளர் வல்சஸ் அவர்கள் வடவள்ளி புனித அந்தோனியார் ஆலயத்திலே மிகவும் சிறப்பாக அந்தோனியாருடைய பக்தி முயற்சியை பரப்பி மக்களை எல்லாம் ஒன்றிணைத்து வந்து கொண்டிருக்கிறார். எனவே அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற அருள் பணியாளர் வல்சஸ் அவர்களுக்கு நமது நன்றிகளும், வாழ்த்துக்களும், பாராட்டுகளும். அடுத்ததாக நமது பக்கத்தில் இருக்கிற வெள்ளக்கிணறு டொன்போஸ்கோ ஸ்கூல் ரெக்டர் பிரின்சிபல் அவர்கள் ஃபாதர் பிரான்சிஸ் கமெலியல் அவர்கள் நமது மத்தியிலே வந்திருக்கிறார். அழைத்த உடனே முகமலர்ச்சியோடு இன்றைக்கு வந்திருக்கிறார். எனவே தந்தை அவர்களுக்கு நமது நன்றிகளும், வாழ்த்துக்களும், பாராட்டுகளும். அடுத்ததாக சொல்ல தேவையில்லை, நம்மோடு எப்பொழுதுமே இருந்து நமது மகிழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்டிருப்பவர் அருள் தந்தை ஜோசப் அவர்கள். எனவே நம்மோடு இருந்து நம்மோடு ஐக்கியமாகிவிட்டார். எப்பொழுது அழைத்தாலும் நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறார். எனவே தந்தை அவர்களுக்கு நமது நன்றிகளும், வாழ்த்துக்களும், பாராட்டுகளும். அருள் தந்தை ஜான் பீட்டர் காந்திபுரம் உதவி பங்கு தந்தை அவர்கள் நமது மத்தியிலே வந்திருக்கிறார்கள். எனவே ஒரு சிரிப்பான ஒரு முக மலர்ச்சியோடு, சிரித்த முகத்தோடு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். எனவே அவர்களுக்கும் நமது நன்றிகளும், வாழ்த்துக்களும், பாராட்டுகளும். அருள் தந்தை ஜோபி அவர்கள் நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிற புனித அந்தோனியார் ஆலயம் பங்கு தந்தை அவர்கள் நல்ல ஒரு ரிலேஷன், கார்டியல் ரிலேஷன், கோபுரம் விசிட் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. இன்றைக்கு மகிழ்ச்சியை கலந்து கொள்ள வந்திருக்கிறார். இதை அருள் தந்தை அவர்களுக்கு நமது நன்றிகளும், வாழ்த்துக்களும், பாராட்டுகிறேன். மற்றவர்களுக்கு யாரை விட்டுட்டு வரணும் எல்லாரும் நினைக்கிறேன். மற்றவர்களுக்கு எல்லாம் திருப்பணி முடிந்தவுடனே நன்றி சொல்லுகிற நிகழ்ச்சி நடைபெறும். என இப்பொழுது எல்லோரும் எழுந்து நின்று நாம் கடைசி ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்த ஆண்டவரே, இவ்வருளடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன்,
ஆசீர்வதிப்பாராக. புனிதரின்படி பின்பற்றி இயேசுவில் அடைய சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேற்று. பிரியமானே, இப்பொழுது தேரை மேட்டுப்பாளையம் பங்கு தந்தை ஹென்றி லாரன்ஸ் அவர்கள் வந்திருக்க இருக்கிறார்கள். அது முடிந்தவுடனே மேட்டுப்பாளையம் குரோட்டோ அன்னை வேளாங்கண்ணி பங்கு தந்தை அவர்கள் இறுதி ஆசீர்வாதத்தை வழங்குவார்கள். மௌனமாக கலைந்து தேருக்கு முன்னால் சென்று பவனியிலே